ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை வந்து மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம், எடுத்து கொண்டு போகிறோம். சட்டம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள், மக்கள் வந்து அதை தெரிந்து கொள்ளட்டும், சட்டம் அறிவோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1972 வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கை, அதாவது சிம்லா ஒப்பந்தம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். தற்சமயம் அதை பாகிஸ்தான் வந்து ரத்து செய்வதாக வந்து கூறியிருக்கிறது. அந்த ஒப்பந்தம் வந்து எந்த வகையில் முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். ஒப்பந்தத்தினுடைய முக்கியமான அம்சங்கள், எதனால் ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தானது, சிம்லா ஒப்பந்தம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த தொகுப்பில் வந்து பார்க்கலாம். அதாவது சிம்லா ஒப்பந்தம் எதுக்காக வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1971 வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வந்து போர் நடந்தது. அந்த போர் நடந்து அது பங்களாதேஷின் பிரிவை ஏற்படுத்துவதற்காகவும் இராஜாங்கத்திலும் நடைபெற்ற போரின் முடிவில் வந்து 1972 இந்தியா பாகிஸ்தான் இடையே சிம்லா ஒப்பந்தம் ஏற்பட்டது. ஒரு நல்லிணக்கத்திற்காகவும் மக்களின் வாழ்க்கையின் மேம்பாட்டிற்காகவும் ஏற்பட்டது. இப்போ நம்ம அதை வந்து பார்க்கலாம். அதாவது சிம்லா ஒப்பந்தம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஜூலை 2, 1972 இமாச்சல் பிரதேச தலைநகரான சிம்லாவில் கையெழுத்திடப்பட்ட ஒரு அமைதி ஒப்பந்தம் ஆகும். இது 1971 இந்தியா பாகிஸ்தான் போரை தொடர்ந்து வங்கதேச விடுதலை போரில் பாகிஸ்தான் அரசு படைகளுக்கு எதிராக போராடிய முக்தி பசினியின் கூட்டாளியான கிழக்கு பாகிஸ்தானில் இந்தியா தலையிட்ட பிறகு தொடங்கியது இந்த ஒப்பந்தம். இப்பொழுது ஒப்பந்தத்தின் உள்ள முக்கியத்துவங்களை நாம் பார்க்கலாம். ஒப்பந்தத்தின் வகை என்னவென்றால், சமாதானத்தை முன்னிறுத்துவதே ஒப்பந்தத்தின் முக்கியமான வகை நோக்கமாகும். 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்றது. அதன் மூலமாக இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. வரைவு செய்யப்பட்ட தேதி என்னவென்றால் 28 ஜூன் 1972. கையொப்பமிடப்பட்ட தேதி 2 ஜூலை 1972. 52 ஆண்டுகளுக்கு முன்பு. எங்கு கையெழுத்திடப்பட்டது என்று பார்த்தால் சிம்லா, இமாச்சல் பிரதேசம், இந்தியாவில் கையெழுத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தம் சீல் வைக்கப்பட்ட தேதி 7 ஆகஸ்ட் 1973. அங்கீகரிக்கப்பட்ட தேதி 15 ஜூலை 1972 பாகிஸ்தானில், 3 ஆகஸ்ட் 1973 இந்தியாவில். இது ஏப்ரல் 4 ஆகஸ்ட் 1972 ஏப்ரல் 2025 நிலவரப்படி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. இதன் பேச்சுவார்த்தைகள் இந்திய வெளியுறவு அமைச்சகம், பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் மூலமாக இந்த ஒப்பந்தம் நடைபெற்றது. யார் கையொப்பமிட்டார்கள் என்று பார்த்தால், இந்தியா தரப்பில் இந்திய பிரதமராக இருந்த அப்போதைய இந்திரா காந்தியும் அதிபராக இருந்த பாகிஸ்தான் கல்பிக் அலியும் இதில் கையெழுத்து இட்டனர். மற்றும் இந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்கிறது என்பதையும் மற்ற வகைகளையும் நாம் பார்க்கலாம். இந்த ஒப்பந்தத்தில் அதிகாரப்பூர்வ நோக்கம், இரு நாடுகளும் இதுவரை தங்கள் உறவுகளை சீர்குலைத்துள்ள மோதல் மற்றும் மோதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும், இந்தியா பாகிஸ்தான் உறவுகள் மேலும் இயல்பாக்குவதற்கும், எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை கருத்தில் கொள்வதற்கும், அவர்களின் எதிர்கால தொடர்புகளை நிர்வகிக்க வேண்டிய கொள்கைகளை வகுப்பதற்கும் ஒரு வழியாக செயல்படுவதாக கூறப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் வங்கதேச ராஜதந்திர ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டு பாகிஸ்தானை அனுமதித்தது. மேலும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைகள் மற்றும் LOC, அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல் நிறுவுதல் ஆகியவற்றின் 3ஆம் தரப்பினரின் தலையீடு இல்லை. போரின் போது பாகிஸ்தான் இந்தியா இராணுவம் கைப்பற்றிய 13,000 கிலோமீட்டர் அதிகமான நிலத்தை இந்தியா திரும்பித் தர வேண்டும் என்றும் இந்த ஒப்பந்தத்தில்
கூறப்பட்டு இருக்கிறது. இதன் விவரங்கள்: இந்த ஒப்பந்தம் 1972ஆம் ஆண்டு இந்தியாவில் உள்ள சிம்லாவில் நிறைவேற்றப்பட்டது. அப்போதைய பாகிஸ்தான் ஜனாதிபதி புட்கோ மற்றும் அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி ஆகியோரால் கையெழுத்திடப்பட்டு, இந்த ஒப்பந்தம் பாகிஸ்தானால் வங்காளதேசத்தை இராஜதந்திர ரீதியாக அங்கீகரிப்பதற்கும் வழிவகுத்தது. தொழில்நுட்ப ரீதியாக இந்த ஆவணம் ஜூலை 3ஆம் தேதி இரவு கையெழுத்தானது. இருப்பினும் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் ஜூலை 2, 1972 தேதியிட்ட சிம்லா ஒப்பந்தத்தின் சில முக்கிய விளக்கங்களை நாம் பார்க்கலாம். இரு முக்கியமான விளக்கங்கள் மற்றும் விளைவுகளை நாம் பார்க்கலாம். இரு நாடுகளும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மூலம் அமைதியாக வழிகளில் தங்கள் வேறுபாடுகளை தீர்த்து கொள்ளும். காஷ்மீர் பிரச்சனை ஒரு இருதரப்பு பிரச்சனை என்றும் 1972ஆம் ஆண்டு சிம்லா ஒப்பந்தத்தின்படி இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் இந்தியா பலமுறை கூறி வருகிறது. இதனால் ஐக்கிய நாடுகள் சபையின் தலையீட்டை கூட மூன்றாம் தரப்பு தலையீட்டை மறுக்கிறது. இந்த ஒப்பந்தம் டிசம்பர் 17, 1971 அன்று இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான போர் நிறுத்த கோட்டை, அதாவது LOC லைன் ஆஃப் கண்ட்ரோல் மாற்றியது. மேலும் பரஸ்பர வேறுபாடுகள் மற்றும் சட்ட விளக்கங்களை பொருட்படுத்தாமல் இரு தரப்பினரும் ஒரு தலைபட்சமாக அதை மாற்ற முயற்சிக்க கூடாது என்று ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக பல முக்கிய அதிகாரிகள் பின்னர் இந்த LOCயை சர்வதேச எல்லையாக மாற்றுவதற்கான ஒரு மறைமுக ஒப்பந்தம் இரு அரசாங்கமும் தலைவர்களுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பின் போது எட்டப்பட்டதாக வாதிடப்படுகிறது. பாகிஸ்தான் அதிகாரிகள் அத்தகைய எதையும் மறுத்துள்ளனர். இரு மாநிலங்களும் ஒரு புதிய போர் நிறுத்த கோட்டை அடையாளம் காண்பது இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் ஐக்கிய நாடுகளின் இராணுவ பார்வையாளர் குழுவை முக்கியமற்றதாக்குவதாக இந்தியா வாதிட்டது. இந்தியாவின் கூற்றுப்படி நோக்கத்தின்படி 1949 கராச்சி ஒப்பந்தத்தில் அடையாளம் காணப்பட்ட போர் நிறுத்த கோட்டை கண்காணிப்பதாகும். அது இப்போது இல்லை. இந்த பிரச்சனையில் பாகிஸ்தானுக்கு வேறுபட்ட பார்வை உள்ளது. மேலும் இரு நாடுகளும் இன்னும் UN பணியை தொடங்குகிறது. UN சொல்வதை பின்தொடர்ந்து வருகிறது. இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு ஆயுத மோதலாக மோசமடைவதை தடுக்கவில்லை. மிக சமீபத்தில் 1999 கார்கில் போர், 1984ஆம் ஆண்டு மேக்தூர் நடவடிக்கையில் எல்லை பகுதி ஒப்பந்தத்தில் தெளிவாக வரையறுக்கப்பட்டதாக, ஒருவேளை அந்த பகுதி சர்ச்சைக்குரியதாக இருக்க முடியாத அளவுக்கு தரிசாக கருதப்பட்டதால் விருந்தோம்பல் இல்லாத சியாச்சி பனிப்பாதை பகுதி முழுவதையும் இந்தியா கைப்பற்றியது. இது பாகிஸ்தான் சிம்லா ஒப்பந்தத்தை மீறியதாக கருதப்பட்டது. ரியாட்சில் மோதல்களில் மேற்பட்ட பெரும்பாலான இறப்புகள் இயற்கை பேரழிவுகளால் ஏற்பட்டது என்று வரையறுக்கப்படுகிறது. ஒப்பந்தத்தின் முக்கிய உட்பிரிவுகளை என்ன என்பதை நாம் பார்க்கலாம். இந்தியாவிற்கு, அதாவது ஒப்பந்தம் சிம்லா ஒப்பந்தத்தில் முக்கியமான உட்பிரிவுகளை நாம் காண இருக்கிறோம். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான இருதரப்பு உறவுகள் குறித்து சிம்லா ஒப்பந்தத்தில் பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் பாகிஸ்தான் ஜனாதிபதி பூட்டோ ஆகியோர் ஜூலை 2, 1972 அன்று சிம்லாவில் கையெழுத்திட்டனர். இந்திய அரசாங்கமும் பாகிஸ்தான் அரசாங்கமும் இரு நாடுகளும் இதுவரை தங்கள் உறவுகளை சீர்குலைத்து வந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து நட்பு மற்றும் இணக்கமான உறவை மேம்படுத்துவதற்கும் துணைக்கண்டத்தில் நீடித்த அமைதியை நிலைநாட்டுவதற்கும் பாடுபட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளது என்பதே இந்த சிம்லா ஒப்பந்தம். இதன் மூலம் இரு நாடுகளும் இனிமேல் தங்கள் வளங்களையும் சக்திகளையும் தங்கள் மக்களின் நலனை
முன்னேற்றுவதற்கான அவசர பணிக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதே ஒப்பந்தத்தின் அம்சமாகும். இந்த நோக்கத்தை அடைவதற்காக இந்திய அரசும் பாகிஸ்தான் அரசும் பின்வருமாறு ஒப்புக்கொண்டுள்ளனவை என்னவென்றால், ஐக்கிய நாடுகள் சபையில் சாசனத்தின் கொள்கைகளும் நோக்கங்களும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை நிர்வகிக்கும் என்றும், இரு நாடுகளும் தங்கள் வேறுபாடுகளை இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மூலமாகவோ அல்லது தங்களுக்குள் பரஸ்பர ஒப்புக்கொள்ளப்பட்ட வேறு எந்த அமைதியான வழிமுறைகளிலோ அமைதியான வழிகளில் தீர்க்க தீர்மானித்துள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான எந்த ஒரு பிரச்சனைக்கும் இறுதி தீர்வு காணும் வரை இரு தரப்பினரும் இரு தலைப்பட்சமாக தலைமையை மாற்றக்கூடாது என்றும், மேலும் அமைதி மற்றும் இணக்கமான உறவுகளை பேணுவதற்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு செயல்களையும் ஒழுக்கமற்றதையும் உதவுதல் மற்றும் ஊக்குவிப்பதை இருவதை தடுக்க வேண்டும் என்றும் இந்த ஒப்பந்தத்தில் கூறப்பட்டிருக்கிறது. சமரசம், நல்ல அண்டை நாடு மற்றும் நீடித்த அமைதிக்கான முன் நிபந்தனை. இரு நாடுகளும் அமைதியான சகவாழ்வு, ஒருவருக்கொருவர் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை மதித்தல் மற்றும் ஒருவருக்கொருவர் உள் விவகாரங்களில் தலையிடாமல் இருத்தல், சமத்துவம் மற்றும் பரஸ்பர நன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் உறுதிமொழி ஆகும். கடந்த 25 ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் சீர்குலைத்துள்ள அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் மோதலுக்கான காரணங்கள் அமைதியான வழிமுறைகளால் தீர்க்கப்பட வேண்டும் என்று சிம்லா ஒப்பந்தத்தில் கூறப்பட்டு இருக்கிறது. அவர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் தேசிய ஒற்றுமை, பிராந்திய ஒருமைப்பாடு, அரசியல் சுதந்திரம் மற்றும் இறையாண்மை சமத்துவத்தை மதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையில் சாசனத்தின்படி அவர்கள் ஒருவருக்கொருவர் பிராந்திய ஒருமைப்பாடு அல்லது அரசியல் சுதந்திரத்திற்கு எதிராக அச்சுறுத்தல் அல்லது பலத்தை பயன்படுத்துவதை தவிர்ப்பார்கள் என்றும் அதில் கூறப்பட்டிருக்கிறது. இரு அரசாங்கங்களும் ஒன்றுக்கொன்று எதிரான விரோத பிரச்சனையை தடுக்க தங்கள் அதிகாரத்திற்குள் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும், இரு நாடுகளும் தங்களுக்கு இடையே நட்புறவை மேம்படுத்தும் தகவல்களை பரப்புவதை ஊக்குவிக்கும் என்றும், இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை படிப்படியாக மீட்டெடுப்பதற்கும் இயல்பாக்குவதற்கும் பின்வருவனவற்றை ஒப்புக்கொள்வதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் செய்யப்படும் என்றும் கூறுகிறது. அது என்னவென்றால், எல்லை சாவடிகள் உட்பட தகவல் தொழில்நுட்பம், அஞ்சல், தந்தி, கடல், நிலம் மற்றும் விமான இணைப்புகள், விமானங்கள் உட்பட மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சிம்லா ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிற நாட்டு மக்களுக்கான பயண வசதிகளை மேம்படுத்துவதற்கு பொருத்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. பொருளாதார மற்றும் பிற ஒப்பு கொள்ளப்பட்ட துறைகளில் வர்த்தகம் மற்றும் ஒத்துழைப்பு முடிந்தவரை மீண்டும் தொடங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அறிவியல் மற்றும் கலாச்சார துறைகளில் பரிமாற்றம் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று சிம்லா ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகியிருக்கிறது. இது தொடர்பாக இரு நாடுகளுக்கு இடையிலும் பிரதிநிதிகள் அவ்வப்போது சந்தித்து தேவையான விவரங்களை ஆராய்ந்து பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்றும், நீடித்த அமைதியை நிலைநாட்டும் செயல்முறையை தொடங்குவதற்காக இரு அரசாங்கங்களும் பின்வருவனவற்றை ஒப்புக்கொள்கின்றன என்றும் கையெழுத்திடப்படுகிறது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் படைகள் சர்வதேச எல்லையில் தங்கள் பக்கத்திற்கு திரும்பப் பெறப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் டிசம்பர் 17, 1971 அன்று ஏற்பட்ட போர் நிறுத்தத்தின் விளைவாக ஏற்பட்ட கட்டுப்பாட்டு கோடு இரு தரப்பினராலும் மதிக்கப்பட வேண்டும் என்றும், இரு தரப்பினரின் அங்கீகரிக்கப்பட்ட நிலைப்பாட்டிற்கு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றும், பரஸ்பர வேறுபாடுகள் மற்றும் சட்ட விளக்கங்களை பொருட்படுத்தாமல் இரு தரப்பினரும் ஒருதலைபட்சமாக அதை மாற்ற முயற்சிக்கக்கூடாது என்றும், இந்த கோட்டை மீறும்
அச்சுறுத்தல் அல்லது பலத்தை பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்கு இரு தரப்பினரும் மேலும் உறுதியளிக்கிறார்கள் என்றும் கையெழுத்தாகி இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தவுடன் திரும்பப் பெறுதல் தொடங்கும். மேலும் 30 நாட்களில் முடிக்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளாலும் அந்தந்த அரசியலமைப்பு நடைமுறைகளின்படி ஒப்புதலுக்கு உட்பட்டது என்றும், மேலும் ஒப்புதலுக்கான ஆவணங்கள் பரிமாறி கொள்ளப்படும் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் என்றும் சிம்லா ஒப்பந்தத்தில் கூறப்படுகிறது. இரு அரசாங்கங்களும் தங்கள் தலைவர்கள் எதிர்காலத்தில் பரஸ்பர வசதியான நேரத்தில் மீண்டும் சந்திப்பார்கள் என்றும், இதற்கிடையில் இரு தரப்பினரின் பிரதிநிதிகளும் சந்தித்து நீடித்த அமைதியை நிலைநாட்டுவதற்கும் உறவுகளை இயல்பாக்குவதற்கும் போர் கைதிகள் மற்றும் பொதுமக்களை திருப்பி அனுப்புவது, ஜம்மு காஷ்மீரில் இறுதி தீர்வு மற்றும் இந்திரா காந்தி ராஜதந்திர உறவுகளை மீண்டும் தொடங்குவது உள்ளிட்ட கேள்விகள் உட்பட மேலும் விவரங்களை இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து ஆகியிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தை தான் இப்பொழுது பாகிஸ்தான் ரத்து செய்வதாக சமீபத்தில் அறிவித்திருக்கிறது. இந்த ஒப்பந்தம் அமைதியை ஏற்படுத்துவதற்காக உண்டாக்கப்பட்ட ஒப்பந்தம் 1972 1971 போருக்கு பிற்பாடு இதை அமல்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இப்பொழுது இதை பாகிஸ்தான் ரத்து செய்வதன் மூலம் அமைதியை நிலைநாட்டுவதை தவறுவதை உறுதி செய்கிறது என்பதை இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நாம் இதில் பதிவு செய்கிறோம். வேல்யூ அப்டேட்ஸ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் ஏன்னா நம்ம லாவையும் கான்ட்ராக்ட்ஸு, ப்ரொசீஜர்ஸு, கேஸ் லாஸ் இதே மாதிரி நிறைய டாக்குமெண்டேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் பதிவிடுகிறோம். ஏன்னா சர்வதேச சட்டங்களையும் இதில் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள். மோரோவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக மக்கள் சட்டத்தை அறிந்து கொள்வார்கள். மிக்க நன்றி, வணக்கம்.